ஹாய் குட்டீஸ். இன்னைக்கு நாம் பார்க்க போகிற கதை கடற்கரையும் கழுகும். அது ஒரு அழகான கடற்கரை. அதில் கடுமையான சூறாவளி காற்று தொடர்ந்து வீசிக்கிட்டு இருந்துச்சு. பல அடி உயரத்திற்கு அலைகள் எழும்பிக்கிட்டு இருந்தது. இதனால் அந்த பகுதி முழுவதுமே பிணவாட வீசிக்கிட்டு இருந்தது. இறந்து போன பறவைகள், மீன்கள் கடலில் மிதந்து கொண்டிருந்துச்சு. மனிதர்கள் பிணங்களா அங்கங்கே ஒதுங்கி கிடந்தாங்க, மிதந்துக்கிட்டு இருந்தாங்க. கடுமையான சூறாவளி காத்துக்கு இடையில கழுகு பிணங்களை தின்பதற்காக அங்கே பறந்து கொண்டிருந்துச்சு. உயர வீசிக்கொண்டிருக்கும் காற்றின் அதிவேகத்திற்கு ஈடு கொடுத்து அந்த கழுகானது பறந்துகிட்டு இருந்தது. அது செத்து போன பிணங்களையே குறி வச்சு தேடிக்கிட்டு இருந்தது. சூறாவளி காத்துக்கு பயந்து போய் தூரமாக ஒதுங்கி இருந்த 2 காகங்கள் இந்த காட்சியை பார்த்துக்கிட்டு இருந்தது. ஒரு காக்கைக்கு மட்டும் கழுகின் மேலே கோபம் வந்துச்சு. மனிதநேயமே இல்லாத பிணந்தின்னி கழுகு அப்படின்னு மற்றொரு காகத்திட்ட சொன்னச்சு. இதை கேட்ட மற்றொரு காக்கையோ தனக்கு தானே சிரிச்சுக்குது. ஏ காக்கை நண்பரே, உன் கருத்து ரொம்ப தவறானது. கடுமையான சூறாவளி காற்றையோ வீசிக்கொண்டிருக்கின்ற புயலையோ சிதறி கிடக்கும் பிணங்களை பற்றியோ கழுகு பயமே கொள்ளல. மாறா எழுகின்ற புயல் காத்துக்கு ஈடா அது மேல பறக்குது. தன்னோட உயிரை பணைய வச்சல்லவா இந்த பிணங்களை திங்குது. ஆபத்தை பற்றி கவலைப்படாமல், தனக்கு முன்னே உள்ள சூழலை பற்றிய சிந்தனை இல்லாமல் புயலோடு போட்டி போடுகின்ற அந்த கழுகோட துணிச்சலை உண்மையில் நம்ம 2 பேருமே பாராட்டணும் அப்படின்னு சொல்லி முடிச்சது. புயலை கண்டு பயந்து போய் 2 நாட்களாக ஒதுங்கி கிடந்த காக்கையோ தான் சொன்ன கருத்திற்கு வெட்கப்பட்டுச்சு. முதலாக ஆக்கப்பூர்வமாக யோசிக்க தொடங்குச்சு. அது மட்டுமல்ல, பிற செய்கின்ற செயல்களில் உள்ள நல்ல ஆரோக்கியமான சிந்தனைகளை கூர்ந்து கவனிக்க தொடங்குச்சு. இந்த கதை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் குட்டீஸ்.